ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று திரு அமித்ஷா பேசியிருந்தார். கூட்டணி ஆட்சி என்பதை 4 முறைக்கு மேல் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில திருத்துறைப்பூண்டியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில பாஜகவுக்கு பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று முதல்வர் திரு ஸ்டாலினை விழித்து பதில் சொல்லும் விதமாக பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி விவகாரம் எதை நோக்கி செல்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திருமிகு லட்சுமி, யாருக்கான செய்தி இது? முதல்வர் திரு ஸ்டாலினுக்கான செய்தியா, இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கான செய்தியா, இல்லை 2 பேருக்குமானதா திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது? அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்குமான செய்தி தான் இது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திரும்ப திரும்ப அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டே பேசுகிறார். சட்டமன்றத்தில் நான் பாஜகவோடு கூட்டணின்னு நாங்கள் முடிவு பண்ண பிறகு சட்டமன்றத்தில் எந்திரிச்சு முதலமைச்சர் கேட்குறாரு, எங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க, கபலீகரம் செய்திட போகிறாங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்கிறாரு. எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அன்றைக்கு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் பதில் சொல்லிட்டார். திரும்ப அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயணம் இருக்கு இல்லையா, அதாவது கடந்த 20 நாட்களாக அவருடைய பயணம் கோயம்புத்தூரில் தொடங்கி இப்போ திருத்துறைப்பூண்டி வரைக்கும் ஒரு கட்டத்திலையும் அவர் அவரோட கூட்டணிக்குள்ள அவரையும் அவருடைய கட்சியையும் முதன்மையா நிறுத்துறதுக்காக தான் திரும்ப திரும்ப போராடுறாரு. பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக. அந்த போராட்டம் தான் இந்த பயணமே அவருக்கு அதுக்கான அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவாகவே இருந்திருக்கு. இந்த பயணத்தினுடைய முக்கிய அஜெண்டா முழுமையாக தன்னை நான் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை தாண்டி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஒரு கட்டத்திலையும் இதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஆமா, இன்னும் சொல்ல போனா இந்த பயணத்தினுடைய தலைப்பே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அப்ப நீங்க தமிழகத்தை யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க? திமுக இருந்து மீட்கணுங்கிறது அதிமுகவினுடைய டேக்லைன். அப்போ அதுக்கான திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களையோ அல்லது மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி இந்த பயணம் முழுக்க இருந்திருந்தா பரவாயில்ல. முதல்ல ஆரம்பத்தில் கோயில்கள் கல்லூரிகள் நடத்தக்கூடாதுன்றது, அதுக்கு அடுத்தது கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆனால் அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர்னு, நான் தான் எடப்பாடி பழனிசாமி யாரு, அப்போ நான் தான் முதலமைச்சர், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு முறையும் அவர் தன்னையும் தெளிவுபடுத்திக்கிறார், தன்னுடைய தொண்டர்களையும் இல்லை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்குங்க, மாற்றியெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க, அதிமுக தலைமையில தான் ஆட்சி, நம்ம பெரும்பான்மையோட நம்ம ஆட்சி அமைக்க முடியும், திரும்ப காடாசை கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ பேசுறது எக்ஸ்ட்ரீமா? நாங்க பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்க ஏமாளி இல்லைன்னு சொல்லணும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, கூட்டணி வேணும்னா வேணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாருல. அந்த செய்தி ஏமாளி அல்லங்கிற அந்த வார்த்தை, ஏமாளிங்கிற வார்த்தை இன்னும் ரொம்ப ஆழமான வார்த்தையா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே இஸ் பீயிங் சீட்டடா அப்படின்னா, நாங்க ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னா யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தானே சொல்ல முடியும். திமுக யார்கிட்டயாவது ஏமாந்துருக்காங்களா? அந்த மாதிரி முதலமைச்சர் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள போல நாங்க ஏமாளி இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லணும் அந்த மெசேஜ? அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாடலே எப்படின்னா, மகாராஷ்டிரால ஆகட்டும் இல்ல மற்ற ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அவர்கள் செய்தது, அதற்கு முன்பு கர்நாடகாவில் சித்தராமையா கவர்மெண்ட்டுக்கு முந்தின கவர்மெண்ட்ல குமாரசாமி கட்சி இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப அவங்க மதசார்பற்ற ஜனதாதளத்தை சொல்றீங்களா? ஆமா, குமாரசாமியினுடைய மதசார்பற்ற ஜனதாதளம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தாலும் அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரியான நிலைமையில தான் ஒவ்வொரு இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸை ஸ்வாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் அதிமுகவுக்கு வந்துருன்னு
திமுக கவலைப்படுதோ இல்லையோ அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அந்த அச்சம் உண்டு. அதனாலதான் 2023 இவங்களே கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாங்க. கூட்டணியிலிருந்து வெளியில வந்த பிறகு திரும்பவும் அவர் சொன்னது எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு. சரி, பரவாயில்ல, அது முடிஞ்சு போனது. அடுத்து வரக்கூடிய தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தலில் அதிமுக தான் பலம் பொருந்திய கட்சி. அதிமுகவோடு தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் இவர் இந்த பயணத்தின் போது பேசிய பிறகே அதுக்கு அடுத்தடுத்த பேட்டிகளில் ஒவ்வொரு பேட்டியிலையுமே அமித்ஷா திரும்பவும் கோயலிஷன் கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட்னு தான் சொல்றாங்களே தவிர ஏடிஎம்கே மெஜாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டியோட ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு கூட சொல்லல. பாஜக சொல்லல. அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் பேசியது கூட, நான் இதுல எந்த டிசிஷனும் எடுக்கல, நான் எதையும் சொல்லல, அமித்ஷா அவர்கள் சொன்னதை அதைத்தான் நாங்க தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி இருக்கிறார். அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்காரு. இது கூட்டணி ஆட்சியா இல்லையா, இல்ல இது என்டிஏ கவர்மெண்ட் தான் வரப்போகுது. ஆனா யாரு என்னன்றத மத்தியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்வார்கள்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்க பிஜேபி லீடர்ஸ் இதுவரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டையும் கொடுக்கல. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அல்லது அதிமுக தலைமையில பெரும்பான்மை ஆட்சி அமையும், நாங்க கூட்டணி அரசாங்கத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அவங்க அமித்ஷா பேசுனதுல உறுதியா இருக்காங்க. அதுதான் பாஜகவின் நிலைப்பாடுங்கிறதுலயும் உறுதியாக தான் இருக்காங்க. அப்போ திரும்ப பழனிசாமி அவர்கள் எதற்காக போராடுகிறார் அப்படின்னா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக போராடுகிறார். இன்னொன்னு அவர் ஏமாளி அல்லன்னு சொல்ற வார்த்தை அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி மீண்டும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அப்படின்ற போது நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்க போறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலையுமே இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது, ஏன்னா கூட்டணி கிராஸ் ரூட் லெவல்ல பெரிய அளவுல எங்கேயுமே ஒர்க் ஆகல. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு 30 சீட்டு பிஜேபி கேட்கிறாங்க. கடந்த முறை 25 தொகுதிகள். அதே 25 தொகுதிகள் கொடுத்தாலுமே அந்த 25 தொகுதிகள்லையும் அதிமுகவினர் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா பிஜேபிக்கு பெரிய அளவுல எங்கேயுமே ஸ்ட்ரென்த் கிடையாது. ஏடிஎம்கே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்க ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கிறதுனால ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளருக்கோ அல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கோ என்ன லாபம் கிடைக்க போகுது? எதுவுமே கிடையாது. ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தனக்கான லாபம் என்ன இருக்குன்னு எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? எதுவுமே இருக்க போறது இல்ல. அப்போ எல்லாருமே பாஜக வேட்பாளர்களை மட்டும் நாங்க ஜெயிக்க விட மாட்டோம், ஆனா நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துரும். நீங்க ஏடிஎம்கே பிஜேபியை மட்டும் நீங்க பார்க்க முடியாது. இதுவரைக்கும் பாமகவும் என்டிஏல தான் இருக்காங்க. சமீபத்தில் அன்புமணி அவர்கள் பேசினதும் அதுதான், நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு. அப்போ மீண்டும் பாமக ஒருவேளை அன்புமணி ராமதாசும் ஒருங்கிணைந்து அதே ஸ்ட்ரென்த்தோட வராங்க அப்படின்னா அவங்களும் ஆட்சியில பங்கு கேட்பாங்க. தேமுதிக இதுவரைக்கும் கமிட் பண்ணவே இல்லை. அதை தாண்டி நீங்க ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்களை எல்லாரையும் விட்டுற முடியாது. ஓபிஎஸ் இன்னைக்கு தனி கட்சி தொடங்கக்கூடிய மனநிலையில இருக்கிறார். ஒருவேளை அவர் தனி கட்சி தொடங்கிட்டாரு, ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட்டாலுமே அந்த தொகுதிக்கான அவருக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அவருக்கும் பிஜேபி கண்டிப்பா டிமாண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு வீக்கஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காரு. ஓகே, திரு ரவீந்திரன், இந்த ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பாஜக தரப்புல கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி, அப்புறம் பாஜக ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து பேசுறதும், திரு இபிஎஸ் இன்னைக்கு கொஞ்சம் குரல் உயர்த்தியே பேசியிருக்கார். நாங்க ஒன்றும் ஏமாளி அல்ல, கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாங்கிற இடத்துக்கு அவர் போறாருன்னா பாஜகவே கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தெரியுதா? அந்த துணி தெரியுதா அவர் பேச்சு? அவர் சொன்னார எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி கிடையாது, நாங்க டெல்லியில் ஆட்சி அமைச்சிருவோம், நாங்க சொன்னவர் தான் பிரதமர், நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி இருப்போம், நாங்க ஜெகன் மாதிரி இருப்போம்லாம் சொன்னார. அது அரசியல் தலைவர்கள் சொல்றது வாடிக்கை தான், இயல்பு தான். இன்னைக்கு அவரோட ஸ்ட்ரென்த் 20% வாக்கு தான். பாஜக மக்களவையில் 11.4% வாக்கு எடுத்திருக்குது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக 2வது இடம் வந்திருக்குது. இவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரோ போகாத அளவுக்கு 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சியோடவும் கீழே 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. பலகீனமான நிலைமையில இவர் இருக்கிறாருங்கிறது. சரி சார், ஆனா சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? யதார்த்தம் என்ன, நிதர்சனம் என்ன? பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாம ஒரு தொகுதியில கூட இருந்தும் ஜெயிக்கல, இல்லாமலும் ஜெயிக்கல.
2 இடைத்தேர்தல கண்டஸ்ட் பண்ண முடியாம அதிமுக அங்க போயிட்டுல. மோடி பிரதமர் வேட்பாளர், அவர் வந்து ஆளுமையா இங்க நிக்கிறாரு. ஏடிஎம்கே கிட்ட யாருமே ஆமா, கிடையாது. சீமானுக்கு எங்க பிரதமர் கூட்டணி வேட்பாளர் கிடையாது. இருந்தாரு. புதுச்சேரியில அதிமுக ரெட்டையில ஆட்சிக்கு வந்த இடத்துல பிரதமர் வேட்பாளர் அல்ல, சீமானுக்கு கட்சியோட கீழே போயிருக்குல்ல. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதான காரணம். நீங்க மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிக்க முடியலையே. விக்கிரவாண்டியில நிக்க முடியாததுக்கு 10.5 பற்றி பேசுறதுக்கு நீங்க கொடுத்த 10.5 சரிதான் சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்ல, போயிட்டீங்க. ஈரோடு கிழக்குல நிக்காததுக்கு பழைய ஈரோடு கிழக்கு பேட்டர்ல சீமான் 5% உயர்ந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத நீங்க 5% குறைஞ்சா கொங்கு மண்டலத்திலே சீமான் தலைமைக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு அங்க இருந்து நீங்க களத்தை விட்டு போயிட்டீங்க. நீங்க பலகீனத்துல இருக்கிறீங்க. நீங்க ஏதோ எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்கிறீங்கிற எண்ணத்துல நீங்க பேசுறீங்க. அது உங்க உரிமை, அதுக்குள்ள நான் வரல. அது நீங்க போல்டா தான் சொல்றீங்க. ஏமாளி இல்லைன்னு சொல்றது உங்க போல்ட்னஸ் தான் காட்டுது. அதை நான் பாராட்டேன். அது ஒரு லீடர் தன்னை அசெப்ட் பண்ணி நிற்கிறாருங்கிறத. அதை விட கடந்து போயிட்டார். இன்னைக்கு நீங்க கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டானா, ஒருவேளை இதே நிலை நீடித்தால், இதே மாதிரி பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசினால் கூட்டணி தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்குங்கிறதா அந்த பேச்சின் தெளிவா இருக்கிறாரு. 2வது இடம் தனக்கு தாங்கிறத தெளிவா இருக்கிறாரு. 13 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, 2வது இடம் தனக்கு தான் தெளிவா இருக்கிறாரு. அந்த 2வது இடத்துல சிக்கல் வந்துருமோங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து முபாரக்கை தவிர யாரும் அவர்கிட்ட அலைன்ஸ் இல்லாத சூழ்நிலையில அவரை வச்சு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தேமுதிக விலகி போன நிலைமையில டாக்டர் கிருஷ்ணசாமி இஷ்யூ பேஸ்டா அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் எடுத்த நிலைப்பாட்டில இருந்து மாறி போன நிலைமையில அவரும் அந்த கூட்டணி விட்டு விலகிய போது முபாரக் மட்டும்தான் இவரோட கூட்டணியில இருந்தாரு. முபாரக் கிட்ட சொன்னார், நான் உறுதியானவன், எந்த இதுலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உறுதியான தன்மை உள்ளவர், நான் பொய் சொல்லலங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அவர் தான் இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. இப்ப பாஜக சொல்லல, இபிஎஸ் சொல்லல. இந்த திருத்துறைப்பூண்டியில பேசின பேச்ச நீங்க திருப்பி போட்டு கேட்டு பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதுக்காக பாஜக கூட்டணிக்கு வந்ததா தான் அவர் சொன்னார். பாஜக கூட்டணியில போய் நாங்க முபாரக்க சேர்த்துக்கிட்டாரு. அவரு முபாரக்க சேர்த்துக்கிட்டாரு. அவரு முபாரக்கோட போய் இபிஎஸ் சேர்ந்தாரு. முபாரக் வந்ததே பாஜக எதிர்ப்பு உறுதியா இருப்பாருங்கிறதா வந்தாரு. அதுல விட்டுட்டாருல்ல, பாஜக எதிர்ப்பு விட்டுட்டாருல அவரு. சரி, விட்டுட்டாரு. இப்ப காமன் அஜெண்டா என்ன? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும். இதேதான். மோடி பக்கத்துல வலது பக்கம் இருந்தாரு. இந்தியாவிலே உலக அளவுல மோடிக்கு அது பெரிய பிளஸ். இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தாரு. நம்ம அன்னைக்கும் அதை பாராட்டணும். இன்னைக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு வலது பக்கம் இருந்தாலும் நம்ம பாராட்டுறோம். என்ன ஆச்சு? 330 சீட்டு வரும், 3வது முறையும் பிரதமர் மோடி வருவாருனாரு. இங்க உள்ள மாநில தலைவர் 12 சீட்டு கேட்டாரு, அவர் 6 சீட்டுக்கு மேல தர மாட்டேன்னாரு. கூட்டணி முறிஞ்சது. இப்பவும் இங்க நடக்கிறது சீட்டு பேரம் தான். லாபம் இல்ல, 2 தரப்புக்குமே லாபம் இல்ல. அதனாலதான் அதிமுக தரப்புக்கும் லாபம் இல்ல, பாஜக தரப்புக்கும் லாபம் இல்ல. தானே உண்மை, அதானே உண்மை. அதனாலதான் சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகுன்னு தான் 2 பேரும் வராங்க. யார் யாருக்கு எவ்வளவு லாபம்ங்கிற அரசியல் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்ங்கிற மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல சேர்ந்து நின்னா லாபம் வரும். ஆனா இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர், அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அழுத்தி சொல்வதற்கு பாஜக தலைவர்களுக்கு முதல்வர் வேட்பாளருங்கிற பிரச்சனை இல்ல. அது 20% ஓட்டு இருக்குது. அது அதிமுகவில இருந்து ஒருவர் முதல்வராக வருவார்னு அதையும் டோன் டவுன் பண்ணிட்டாரு. இபிஎஸ் ஆட்ட இருக்கான் இல்லையா? இது இபிஎஸ் ஆகவும் இருக்கலாம், ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இபிஎஸ் ஒரு லெவல்ல சொல்லி இருக்கிறார் இல்லையா? முதல்ல இங்க பிரச்சனை என்னன்னா சீட் ஷேரிங் தான். நீங்க வந்து பாஜக பொறுத்தளவுல 24 டிச் பண்ணிட்டாரு. அங்க வலது பக்கம் இருந்து இப்போ ஒரு 10% வாக்குக்கு மேல பாஜக எடுத்தாதான் 29 இவர் டிச் பண்ணாம இருப்பாரு. சோ இவரோட கேரக்டர் ரிடியூஸ் இன்கிரீஸ் எல்லாத்துக்குமே தெரியும். மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறதா இவரை பற்றிய முந்தைய கால எல்லாரோட விமர்சனங்கள். அப்ப அவர் 19.4, பிஜேபி 11.4. அதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா சீட்டு வேணும். குறைஞ்சபட்சம் 2 ரெட்டை அலைக்கு 1 தாமரை சீட்டு வேணும். ஓ, அப்படி இருந்தாதான் 10% இருந்தாதான் 29ல கேட்டுச்சா? கேட்டுச்சுல அவர் சொன்னது, சார் சொன்னது. சொன்னாரு 2 பேர் ரெட்டலைல நின்னா ஒருத்தர் தாமரையில் நிற்பாங்கன்னு கணக்கு. நான் வரேன், அதுக்கப்புறம் வரேன். இந்த அதிர்ச்சியா இருந்துச்சு, நீங்க அதை தயாராகிறீங்கிறது. அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெட்டை இலக்கத்துல வேணும். 99 ரெட்டை இலக்கம் தான், 10 ரெட்டை இலக்கம் தான், 11 ரெட்டை. 2க்கு 160 சீட்டு ரெட்டைல நின்னா 60 சீட்டு தாமரை. ஓ, அது 11.4ங்கும் போது அதோட கூடுதல் வரும். அந்த பாஜக தலைவரா மாறிட்டாரு.
அமித்ஷாவா மாறிட்டாரா அண்ணன் நயினார் நாகேந்திரனா மாறிட்டாரான்னு தெரியல. அவரே 40 அதையும் தாண்டி நிக்கிறனால தான் இதை பேச முடியுது. ஓ, அப்ப பிஎம்ஓ ஆபீஸ் பிரதமர் மோடியே அண்ணங்கிட்ட சொல்ல சொன்னாரோ? இல்ல சார், நயினார் நாகேந்திரனே 40 தானே கேக்குறாரு, நீங்க இன்னும் 20 சேர்த்து கொடுக்கணும்னு சொல்றீங்க. அவர் காங்கிரஸ் கர்நாடகாவுக்கு சேர்த்து கேக்குறாரு சொல்லல, நயனார் நம்பரை சொல்லல. இல்ல 40 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இந்த முறை நாங்க உள்ள போவோம். அப்ப அது அப்படின்னா ஒரு 100 நின்னாதான் 40 போக முடியும் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுக்கு. அது எடப்பாடி தலைமையில காங்கிரஸின் 100 நின்னாலும் பாஜகவின் டெல்லி மேற்பட பார்வையாளரா மாறிட்டாரு. பாஜகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் சரி எடப்பாடிக்கு சரி, நம்ம இப்படி யோசிப்போம். ஒருவேளை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிற போது திரு எடப்பாடி இப்ப சொன்ன ஒரு பிரம்மாண்ட கட்சி உள்ள வருது, கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம்லாம் சொல்லும் போது பாஜக வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல முடிவு எடுத்துறாரு, அந்த பிரம்மாண்ட கட்சியோட இணைஞ்சிடறாரு. மனசுல வச்சிருக்கிற பிரம்மாண்ட கட்சிங்கிறது பாஜகவுக்கு தானே அவருக்கு கற்பனை. அது எந்த கட்சினே சொல்ல முடியல. பிரம்மாண்ட கட்சி பேரை சொன்னா நீங்க வேணா என் பின்னாடி வாங்கன்னு சொல்லலாம். அந்த கட்சி இந்த லெவல்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கட்சிங்கிறது ஒரு முபாரக்கை தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில இவங்களும் தோத்தவங்களை கைகோர்த்திருக்காங்க. சரி, ஆட்சி அதிகாரத்துல பங்குனா கூட அந்த பிரம்மாண்ட கட்சியோட போறது நமக்கு கூடுதல் சௌகரியம், பாஜகவோட வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு. பிரம்மாண்ட கட்சி உங்களை வச்சு ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு பிரம்மாண்ட கட்சி சொல்லிட்டுன்னா பிரம்மாண்ட கட்சி டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லையே. ஓகே, திரு அக்னீஸ்வரன், இந்த 20 நாள் பயணத்திலையும் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காகவே தான் தான் அந்த கூட்டணியின் தலைவர் அப்படின்னு தன்னை நிறுத்திக்கிறதுக்காகவே தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அதை பேசிட்டே இருக்கிறாருன்னா கூட்டணி கட்சிக்கே செய்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல நாங்க தான் இந்த கூட்டணிக்கான தலைமை அப்படின்றத மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு அதிமுகவுக்கு. அது ஒரு நெருக்கடி தானே கூட்டணியாக தொடர்ந்து பயணிப்பதற்கு. நெருக்கடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு தலைவனுக்குரிய பண்புகள் அப்படின்னு சொல்லி அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இதெல்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது இன்னைக்கும் பொருந்தும். அப்ப நீங்க திரு ஸ்டாலினே அப்படின்னு பதில் சொல்லாம திரு அமித்ஷாவே அப்படின்னு பதில் சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும். நாங்க ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னா பதில் சொல்லணும்ல. அது ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தலைவர்களுக்கும் சேர்த்து சொல்ற பதில நீங்க ஏன் இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்கறது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சருக்கா இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி சொல்றீங்க. இதையும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கொண்டுதான் இருக்கட்டும். அரசியல் என்பது இன்னைக்கு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா ஆர்ட் ஆஃப் என்னன்னு சொன்னீங்க, மாஸ்டர் ஆஃப் பிச்சிங் அப்படின்னாரு. எனக்கு அது புரியல, என்ன வார்த்தைன்னு தமிழ் மொழியாக்கம் பட்டு பண்ணி சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். நேரம் கொடுக்கிறார் அவர் நேரத்தை. தன் வார்த்தையிலிருந்து நம்பகத்தன்மையற்றவராக மாறக்கூடியதுல அதுல மற்ற அரசியல் கட்சிகளை விட வல்லவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இது கூட ஒரு திறமைதான்னு சுதாகர் ரெட்டி என்கிட்ட சொன்னாரு. முபாரக்கோட இருப்போம் பாருங்க. அதான் நான் என்னன்னு சொல்லி எந்த அளவுக்கு யார் பேரெல்லாம் இதுல மாட்டி வராரு பாருங்க. அதான் சார், முபாரக்கோட இருப்போம்னு எஸ்டிபிஐ மாநாட்டில் சொன்னார். நாங்கள் இனிமேல் பாஜகவோட போக மாட்டோம், உங்களோட இருப்போம்னு. அதை கூட அவர் காப்பாற்றிக்கல, வந்துட்டார் இந்த பக்கம், பாஜக பக்கம். அரசியலில் காப்பாற்றிக்கிறது, காப்பாற்றாமல் இருக்கிறது, நாம் சொன்ன வார்த்தைகளில் ஏப்பா இப்படி பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் அரசியலுக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அரசியல் கட்சி எந்த கட்சிக்கும் பொருந்தாது. அதை விட்டுருங்க. கூட்டணி அப்படிங்கிறது இங்கே அவர் தன்னை தக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இல்ல பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது கூட்டணியின் தலைவராக நிறுத்திக்கிறதுக்கு. சரி, அப்படி பொசிஷன் பண்ணலன்னா நீங்க என்ன இன்னொரு பொசிஷனை உருவாக்கி விட்டுருவீங்களா? நான் கேட்கிறேன். அவருடைய கட்சியினுடைய தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான், பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. அதுல இன்னொருத்தர் யாரு பொசிஷன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்ங்கிறதுல இப்போ சந்தேகம் இல்லை, நம்ம அது குறித்து பேசல. அப்புறம் என்ன தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு? கூட்டணியின் தலைமையாக, கூட்டணி என்டிஏங்கிற அல்ல அதிமுக தலைமையின் கூட்டணியாக, தமிழ்நாட்டின் தலைமையாக அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு. சார், இந்த பொசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தேசிய கட்சி மாநில கட்சிக்கு இந்த பொசிஷன்ல நீ இரு, நீ மாவட்ட செயலாளர், அந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஏமாளி இல்லைன்ற வார்த்தை இல்ல, நீங்க நாங்க ஒண்ணும் உங்களுக்கு ஆட்சி பங்கு அதிமுக பாஜகவோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன சொல்றீங்க? அது அப்படியே போயிருச்சு, அது அடமானம் வச்சுட்டாங்க, அது அவ்வளவுதான், அது சித்தாந்தத்தை எல்லாம் மறந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு தான் இது. தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்யல தமிழ்நாட்டில்.
அவங்களுக்கான பதில் திமுகவை எதிர்த்து ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு அவர் போராடுவதை போல் தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் போராடல. Correct, அத தனித்தனிய கட்சிகள் போராடுகிறது. அதை பேசியிருக்காரு அவர். அவர் என்ன அது என்னன்னா ரெண்டாவது சென்டென்ஸ் தான் நீங்க சொல்றது. திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றுவதற்காக தான் நாங்க பாஜக எங்க கூட சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரு. சரி சார், அது யாரால முடியும்? ஆனா திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவதற்கு எந்த கட்சியால முடியும்? அதிமுகவுக்கு தான் அந்த பலம் முடிஞ்சு இருக்கு. போச்சு. ஆமா சார், ஆனா இல்ல 2-3 விஷயம் சார். ஒன்னு, பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பதற்கு நாங்க ஏமாளி அல்லன்னு சொன்னது அது நடக்காது. அது நடக்காதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்ல கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக சொன்னது பாஜக தலைவர்கள். அப்ப பாஜக தலைவர்களுக்கு அவர் சொல்றாரான்னு. இன்னொன்னு, நீங்க டெல்லியில போய் திரு எடப்பாடி, திரு அமித்ஷாவை சந்திக்கும் போது தமிழ்நாட்டு நலன்களுக்காக சந்திச்சேன்னு சொல்லும் போதும், வெளியில பிரஸ் மீட்ல அவர் இது சம்பந்தமா உறுதிப்படுத்தின போதும், ஒரு சில நொடிகள்ல தமிழ்நாட்டுல விரைவில் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு ட்வீட் பண்ணாரு திரு அமித்ஷா. ஐடிசி ஹோட்டல்ல பிரஸ் மீட்ல அமித்ஷா தான் இவரை அழைச்சு உட்கார வச்சு பேசி கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். பாஜக இந்த கூட்டணியில சேர்ந்துக்குச்சுன்னு சொல்றாருல, என்டிஏ கூட்டணியில திரு எடப்பாடி போய் சேர்ந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் தானே இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு உருவாச்சு. இப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக எங்க கூட சேர்ந்துக்குச்சுன்னு அவர் அது சொல்றாரு. அப்புறம் கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டானா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவர் உறுதிப்பாடு இருக்கா? இவ்வளவு இருக்கு அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு கிளாரிஃபை பண்ண வேண்டியதா? வேண்டான்னு முடிவு எடுத்துருவாரா பாஜக வேண்டான்னு? இல்ல, முடிவு அவர் தான் எடுப்பாரு. அதான் அத சொல்றாரு அவர். கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டான்ற முடிவை எடுக்க முடியுமானா? ரவீந்திரன் சொல்றாரு, சீட் பிரச்சனையில அதிக எண்ணிக்கையில கேட்கிற இடத்துக்கு பாஜக வந்துட்டாங்க. 2 பேர் ரெட்டலைனா ஒருத்தர் தாமரையில போட்டிடுவதற்கு டிமாண்ட் பண்றாங்கன்னு வந்துட்டார் அவர். இப்ப 2024ல இவங்க 11.4 எடுத்ததுல நான் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உறுதி, கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. திரும்ப திரும்ப அதிமுகவின் பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தின பிறகும் இப்ப அடுத்த சீட்டுக்கு போறாங்க. ஆமா, எவ்வளவு சீட்டுன்னு. ஏன்னா சிக்கல பிரச்சனை மேல பிரச்சனை பேசியே நம்ம உருவாக்கி விட்டுட்டோம்னா அது அப்படியே அவர் குழப்ப நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை விரும்புவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஆனா இப்ப அண்ணன் சொன்ன வாதத்துக்கே நான் வர்றேன். இவ்வளவு அவர் தானே சொன்னீங்க. இவர் தானே இவ்வளவு நேரம் சொன்னாரு. ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அது யாரு? அதிமுக மாஸ்டர் ஆஃப் டீச்சிங். மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் இதெல்லாம் எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுகவோட சேர்ந்த இயக்கங்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்குது அல்லது சட்டமன்ற உறுப்பினராக உருவாகி இருக்கிறாங்க. எந்த ஒரு கட்சியும் அது அந்த கட்சியினுடைய அதுவே கருவறுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனா எல்லா கட்சியும் பேசுறாங்க. இப்போ நீங்க பாமகவை கூட்டணிக்கு அழைச்சா அவங்க பேசுறாங்க. என்ன சொன்னாருன்னா, உலகமே பாராட்டக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவருடைய வலதுகாரத்தில் உட்கார வச்சிருந்தாரு. அப்படி உட்கார வச்சதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள் 330 பெற்று 3வது முறையாக ஆட்சிக்கு வருவார்கள் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய கருத்தை சொன்னார். ஆனால் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் 3வது முறையாக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று அவர் 3வது முறையா வருவார்னு சொல்லி அண்ணன் ரவீந்திரன் சொன்னார்களே, 240 ஆயிப்போச்சு. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நினைவூற்றுங்களே மக்களுக்கு. நீங்க சொன்னதை நான் நினைவூற்றுவதற்கு எனக்கு பொறுப்பு இருக்குல்ல. இவங்க ஓட் பர்சன்டேஜ் படி தானே கேக்குறாங்க. அது வேண்டாம் சார். அவரை 330 சொன்னீங்க, நடக்கலன்றீங்க. நீங்க 400 சொன்னீங்களே, ஏன் நடக்கல? அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது ஒரு கட்சியை நீங்கள் பலவீனப்படுத்தணும்னு வார்த்தைகளாலேயே இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இது எப்படி நடக்கும்? திரு அமித்ஷாவிட்டையும் ஒரு செய்தி நாளிதழ் தரப்புல இது கேள்வியா கேட்கிற போது, நாங்க வளர்ந்திருக்கோம், நாங்க நிரூபிச்சிருக்கோம் 2024 எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்குங்கறத அவரும் சொல்றாரு. ரவீந்திரன் எண்ணிக்கையா சொல்றாரு. கரெக்ட் சார். அதுக்கு சொல்றேன். அவரும் சொன்னாரு 11.4 எடுத்தது உண்மை. கட்சியாக கூட்டணியாக 18. இல்ல அங்கதான் தப்பு பண்றீங்க சார். அண்ணன் சொன்னதே தப்பு தான். 11.4% எடுத்தது கட்சியாக எடுத்தது சரி. பாஜகவுல அதுல 4 கட்சி 5 கட்சி சேர்ந்தாங்கன்றதையும் சொல்லணும். அவங்களுடைய 9.5 லட்சம் வாக்குகள் உள்ள இருக்கு, அதையும் நீங்க சொல்லணும். இதுதான் டிச்சிங். சரி, அப்ப என்டிஏ இரண்டாவது அப்படி ஒருவேளை 11.4 5 கட்சி சேர்ந்து எங்க சின்னத்துல நிப்பாட்டி நிக்க வச்சோம், அப்படி அதை கழிச்சிட்டால் வெறும் தாமரை சின்னத்தில் பாஜக மட்டும் நின்றால் மீண்டும் நாங்கள் 8% தான் வருவோம். உங்க கணக்குப்படியே அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேச மாட்டாங்க. என்டிஏவாக 18 வாங்கி இருக்கோம், நீங்க 19 தான் வச்சிருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில. அப்ப நீங்க 18க்கு 1%, 19க்கு 1%, சட்டமன்ற தேர்தலில் கொடுங்கன்ற இடத்துக்கு பாஜக என்டிஏவாக வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், டிமாண்டிங் கமாண்டிங் 2 இருக்குது. அரசியல் கட்சிக்கு 2மே பொருந்தாது. உங்களுடைய கெப்பாசிட்டி
ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, ஓகே, மக்கள்கிட்ட இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி அதிமுக இன்னைக்கு எவ்வளவு தனிச்சு நின்று அடிக்கடி ஒரு கட்சியை சொல்றாங்க, அது வேண்டாம். ஆனா அந்த கட்சி இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா இது பாராளுமன்ற தேர்தல், இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இது ஒண்ணு. இவங்க நினைக்கிறது என்ன, நாம இதை சொல்லி எதை சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி பலமான பிரதமர் என்று சொல்லி நீங்களே 240 வந்துட்டீங்க, அதை சொல்லக்கூடாது. ஆனால் அண்ணனுடைய பேச்சுக்கு அது சொல்லலன்னா இது சரியாகவும் வராதுன்றதுக்காக சொல்றேன். ஒரு மாநில கட்சியை அடக்கி ஆள வேண்டியது ஒரு குதிரைக்கு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடலாம், குதிரைக்கு மூக்கணாங்கயிறு போட முடியாது. ஏன்னா ஹார்ஸ் பவர் அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இதுல தேசிய கட்சிகள் நானும் வரேன் என்று வரலாம், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சித்தாந்தமும் சரி, உங்கள் செயல்பாடுகளும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் பார்க்கிறேன் மாநில கட்சிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹேண்ட் எடுக்க போறாங்க. கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில், எண்ணிக்கை தொடர்பான முடிவுகளில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இணக்கமாக போக வேண்டியது அவங்களுடைய காரணம். அங்க எப்படி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி தலைமையை திமுக என்ன முடிவெடுக்குதோ அதே மாதிரி இங்க பாஜக அதிமுக எடுக்கக்கூடிய முடிவுக்கு இணக்கமாக போக வேண்டிய இடத்துக்கு வர வேண்டியது தேவை, காலத்தின் தேவை. நேர்பட பேசின நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல விவாதம். ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடமானம் வைத்து கூட பாஜகவோடு சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஈடான ஒரு பதில் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் எடப்பாடி. அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெரும்பான்மையாக வந்து ஆட்சி அமைப்போம், நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று சொல்லியிருப்பது ஸ்டாலினுக்கான கேள்வி பதில். உன்னுடைய தரத்தில் நான் பதில் சேர்த்துட்டீங்க, ரெண்டு பதிலையும் சேர்த்துட்டீங்க. அவர் அப்படி சொல்லல, திரு இபிஎஸ் அப்படி பேசல. அவர் வேற எப்படி பேசினாரு? பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் ஏமாளி இல்ல, கூட்டணி முதல்ல என்ன பேசினார் அவரு? முதல்ல இதான் சொன்னார். முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் யாரோடு கூட்டு சேர்ந்தால் உங்களுக்கு என்ன, கட்சி எங்களுதையா? அதான் சட்டமன்றத்துல வந்து நீங்க இப்படி சொன்னீங்க, பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டீங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது எங்க கட்சி, நாங்க யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் சொன்னோம். எங்க கட்சி எங்களுது, நாங்க யாரோடு வேணாலும் கூட்டணி வைப்போம் என்று நான் ஸ்டாலினிடத்துல சொன்னேன்னு சொல்றேன். அது ஸ்டாலினுக்கானது தான் அந்த பதில். அடுத்த பதில் அமித்ஷாவுக்கானது தானே. ஏமாளிகள் அல்ல என்று சொல்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சில பகுதியில் நாம் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எடப்பாடி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். அரசியல் என்றால் என்ன, எப்படி ஸ்டாலின் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்துல உட்கார முடியும் என்பதை 24 மணி நேரம் நினைத்து கொண்டு எல்லோரையும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார், தன்னைத்தானே சந்தேகப்படுகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. புரியுதுங்களா? பாஜகவினுடைய குணம். நீங்க எடப்பாடி பழனிசாமி பேசாதீங்க. நீங்க சந்தேகம்ன்றது எல்லோரும் சந்தேகப்படுறாருன்னா, நீங்க சந்தேகப்பட்டதுனாலதான் மகாராஷ்டிரால அந்த போர்டு போட்டு இன்னைக்கு அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுக்கும் எடப்பாடி தான் காரணமா? போட்டு விடுங்க. எடப்பாடிக்கு கும்மிடி பூட்டி தாண்டி ஒண்ணு சும்மா பேசாதீங்க. பம்பாய் நீங்க வந்து காஷ்மீரை தாண்டா உங்களுக்கே ஒண்ணு செயல்படுது. தேவையில்லாதங்க கூட்டணி இருக்கு, நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை வாங்காதீங்க. நீங்க ஒரு தனி மனிதரை, ஒரு தனி மனிதரை பேசுங்க. அப்படி கூட பொது தளத்துல பேசல. நான் மிக தெளிவா சொன்னா அவர் இன்னும் சத்தம் போடுவார். தனக்கு உதவியவர்களை எல்லாம் காலை வாரி விடுவதில் கைத்தேர்ந்தவர் எடப்பாடி அப்படிங்கிறது அவர் ஆங்கிலத்தில் சொன்னார். அத்வானியை போல ஆங்கிலத்தில் அவர் அதை தான் சொன்னார். இது உண்மை. மக்களுக்கு இன்றைக்கும் பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் மீறிதான் 52 அகலம் என்று சொல்லுகிறார்களே மோடி, அந்த 52 இன்ச்சு அகலத்திலே இருந்து கொண்டு எதுவானாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்க வேண்டும், இது அப்புறப்படுத்த வேண்டும், சனாதனத்துக்கு எதிரான கட்சி என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புதுப்பித்திருக்கிறார். சேர மாட்டேன்னு சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காலத்திலும் சேர மாட்டேன் என்று சொன்னது அண்ணா திராவிட, எப்பொழுதுமே கதவை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னது அமித்ஷா. அண்ணா திராவிட முன்னேற்ற வேண்டாம் என்று என்றைக்குமே சொன்னது கிடையாது. அதிமுக விருப்பப்பட்டதுனால பாஜக கூட்டணியில சேர்த்துக்குச்சா ஏடிஎம்கேவை? அதிமுக டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திலே பேசியது 3 வண்டியில மாறிச்சுன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க. எனக்கு தெரியாது, நாங்க சொல்லல.
ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை சொன்னாங்க, இதுக்காக 3 வண்டி மாறினாருட்டு. அப்படியெல்லாம் போயிட்டு அமித்ஷா வீட்டில் உட்கார்ந்து தான் இதை பேசினாங்க. அடுத்த நாள் ட்வீட்டில் போட்டார் அமித்ஷா, தமிழகத்தில் மாற்றம் இருக்கிறது, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அடுத்த நாளே போட்டார். இவர் வந்து சென்னையில் வந்து இறங்கி தூங்கி எந்திரிச்ச போது அந்த ட்வீட் தான் பார்க்க முடிச்சது. அதனால் அப்போ அவர் ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல. இப்போ இங்கே ஒரு விடுதியில், நட்சத்திர விடுதியில் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநில தலைவராக அறிமுகப்படுத்தினார், நியமித்தார், மகுடம் சூட்டினார். ஏன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருக்கின்ற ஒரு கட்சியில் அவர்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு தமிழக தலைவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவ்வளவு நம்பிக்கை அவர் மீது வைத்து திமுகவை வீழ்த்த முடியும், அவரும் நம்மோடு இருக்க வேண்டும், சிறு திரும்பும் பல்குத்த உதவும், எதையும் விடக்கூடாது அப்படின்னு அண்ணா திமுகவையும் சேர்த்து கொண்டு இங்கே பெருசு அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் எடப்பாடி அவர்களை வைத்துக்கொண்டு இதை சொன்னார்கள். பிறகு நாங்கள் பெரும்பான்மை வருவோம், இதெல்லாம் வந்து நம்ம தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கிறது, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் இடம் இருக்கிறதா என்பதை பார்த்து ஏதேனும் குறை இருந்தால் கருணாநிதியை போல அழுத்தமாக யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், மைனாரிட்டி ஆட்சியாக நடத்துவேன் 5 வருஷம் அப்படின்னு நடத்தி காமிச்சார். அது கருணாநிதியினுடைய சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம் எடப்பாடிக்கு இருக்கிறதா, அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு காங்கிரஸ் பாமக 2 பேரில் பாஜக கொத்தடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுமா, இதெல்லாம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பின்னால சீட்டு வாங்க பின்னாடி இருக்கு. மக்கள் மத்தியில் போகின்ற போது நாம் இதை பேசக்கூடாது. அவர் வந்து அதை பேசிவிட்டார். ஆனா கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படின்னு அப்பப்போ பேசிட்டே இருக்கலாம். பாஜக மட்டும், பாஜக தான் என்ன துவக்கினோமா பேச்சுவார்த்தையில அதில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தொடக்க புள்ளியா? அதுதான் தொடக்க புள்ளி, இறுதி வரை அதுதான். ஆட்சி அமைக்க போவது கூட்டணி ஆட்சி தான், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பாஜக பங்கு பெற போகுது. பாஜக இப்ப எல்லா கட்சியுமே திமுக அணியில கூட அப்படித்தாங்க கேட்கிறாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னார் ஆட்சியிலே பங்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இது வந்து கோயில் சுண்டல் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறோம்னு எல்லா கட்சியும் ஒத்துக்குச்சு. இல்ல ஏமாளி அல்ல, நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம், கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாங்கிற இடம் வரைக்கும் திரு இபிஎஸ் போயிட்டாரு. இதுக்கப்புறம் சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒண்ணுமே இல்லையே, கூட்டணி முறிவு தான் சேச்சுரேஷன். எங்க துவங்கி இருக்கிற சந்தேகம் எங்க அவருக்கு துவங்கியதுன்னா, என்னுடைய கருத்து, நீங்க குறுக்க பேச, என்னோட கருத்து எனக்கு உரிமை இருக்கு. அமித்ஷா அவர்கள் கூட்டணியினுடைய தலைவர் அமித்ஷா, அப்போ முதலமைச்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க பத்திரிகையில. பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் முதலமைச்சர்கள் வருவார்கள். ஏனென்றால் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். எடப்பாடியை தேர்ந்தெடுத்தால் எடப்பாடி தான் முதல்வர், பிஜேபி வேண்டாம் சொல்ல முடியாது. அந்த கட்சியினுடைய விஷயம் அது. நாம் அதை ஆதரிக்க வேண்டும். அவர் நமக்கு கூட்டணியில இடம் கொடுப்பார். இட்ஸ் ப்ரிரோகேட்டிவ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அவர் நினைச்சா யாருக்கு வேணா பதவிகள் கொடுக்கலாம். ஓகே, நான் ஒரு கேள்விக்கு அப்புறம் இடைவேளைக்கு போறேன். நான் லட்சுமி மேடத்துல புரிஞ்சிருச்சு. நான் குறுக்கிடவே இல்லையே உங்களை, எல்லாமே அதிர்ச்சியா இருந்ததுனால நான் ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க. நீங்க அதை மடைமாத்திட்டீங்க. சரி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இப்படி எடப்பாடி பேசினாலும் ஒரு எபிக் எபிசோடு இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு 7-8 நிமிஷம். இனிமேல் இந்த கூட்டணி எந்த திசை நோக்கி பயணிக்க போது, திரு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கணுங்கிறதுக்கான சிக்னல் நான் குறிக்கிடவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், அதையும் சொல்லி நீங்க கேட்ட கேள்வி முடிவெடுக்க அவருக்கு உதவியில்லை. எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி நாங்கள் ஏமாளிகள் அல்லன்னு பேசினாரு, ஸ்டாலினுக்கு என்ன இல்லைங்கிறீங்க. சரி, அப்போ அது அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு தான் அப்படின்னு உறுதியா சொல்றீங்க. ஏன் இப்படி பேசினார்னா, அதுக்கு தான் நான் முதல்ல இருந்து அந்த முதல் கதையை எடுத்தேன். கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி, ஆட்சிக்கு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இது ஒரு நெருடலாக எடப்பாடிக்கு இருந்து கொண்டே இருந்தது. அது ரெண்டு ஒண்ணு இல்ல தானே, ஒண்ணு அவங்க தானே முடிவு பண்ணிக்கணும். ஆனா ஒண்ணு இல்லைன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தானா? ஆமா, அவங்க கட்சியில தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க கட்சியில யாரும் முடிவு பண்ணுவாங்க. அவருக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சா ஏன் நெருடலா இருக்க போகுது? அவருக்கு ஒரு சந்தேகம், தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம். குழப்பத்தை ஏற்படுத்தின மாதிரி பேசுனது பிரச்சனை இல்ல. அவருடைய அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம். அவருக்கு அந்த சந்தேகம் வந்து விட்டது. அதை வெளிப்படுத்துவது எப்படி என்று தெரியவில்லை. அழகாக அமித்ஷா இடத்துல போய் உட்கார்ந்து பேசிட்டு வந்தா பிரச்சனை தீர்ந்துரும். மக்கள் மத்தியில போயிட்டு நான் ஏமாளி இல்ல,
அப்படின்னா அது ஸ்டாலினுக்கு சொன்னதா அல்லது அமித்ஷாவுக்கு சொன்னதா என்ற விவாதம் பெரிதாக போய் ஓகே, நான் ஒரு கேள்விக்கு மட்டும் நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதுதான் விஷயம். சரி, எங்க பொசிஷன் பண்ணணும் ஏடிஎம்கேவை அப்படின்றத சாரோட பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரவீந்திரன் சாரும் அதான் சொல்றாரு. சீட்டு எண்ணிக்கையில தொகுதிகள் பேச போறதுல அதிமுகவுக்கான பிளேஸ் என்னங்கிறத பிஜேபி தான் இப்ப தீர்மானிக்க போதா? ரெண்டு தரப்புல இருந்து பேசுனதுல இருந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே அதிமுக நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இணைந்தது. இதுக்கு நான் நிறைய தடவை நம்ம புதிய தலைமுறை டிபேட்லயே பேசியிருக்கேன். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சும்மா சாதாரணமா ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப்பை வந்து கூப்பிட்டு வாங்க கூட்டணி பேசலாம், இல்லை இங்கே வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, இல்லை வந்து கூட்டணியினுடைய தலைமை அப்படின்னா திமுக தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார். ராகுல் வந்தால் கூட ராகுல் அடுத்த நிலையில தான் இருக்கார். இப்போ இங்கே டிஎம்கே லீடர்ஷிப்பு தான் அதுக்கு கூட்டணிக்கான தலைமையாகவும் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக அந்த முன்னிலையில் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையே இதுக்கு முன்னால் ஜனவரியில் நடந்த ரெய்ட்ஸு, அதற்கு பிறகு நடந்த 2-3 பேச்சுவார்த்தைகள், நிறைய அம்சங்களை எல்லாத்தையும் தாண்டி தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினது. அதற்கு பிறகு அவர் சொன்னது போல அமித்ஷா ட்வீட் போட்டார். அதற்கு பிறகு இவர் ஆமா நாங்க கூட்டணியில இருக்கோம், கூட்டணியில சேர்ந்துட்டோம் அப்படின்றதையும் சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கல. இல்ல இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதுன்னு அதிமுக முடிவெடுத்தாலுமே கூட அதிமுகவுக்குள்ளாக இன்னும் நிறைய சிக்கல்கள் உண்டாகும். திரு அகிலேஸ்வர், இந்த செக்மெண்ட் 4 நிமிடம், நான் ஒரு 30 செகண்ட் கேள்விக்காக எடுத்துக்கிறேன். மீதி எல்லாத்தையும் நீங்களே தொகுத்து சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான பதிலாக அது அமையக்கூடும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்று, திரு நித்யானந்தன் திரு ரவீந்திரன் பேசினதுலேருந்தும் திருமிகு லட்சுமி மேடம் பேசுனதும் தொகுத்து, ஒன்று, தொகுதிகள் எத்தனை தொகுதிகள்ங்கிற எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதிகளில் போட்டி போட போறோம் அப்படின்றத முடிவு செய்ய போறது பாஜக. இரண்டாவது, கூட்டணி ஆட்சி அப்படிதான்னு அமித்ஷாவும் திரு எடப்பாடியும் டெல்லியில சந்திச்சு ட்வீட் பண்ணாரு தொடக்க புள்ளியாக திரு அமித்ஷா. இந்த நிமிடம் வரை அந்த தொடக்க புள்ளியில உறுதியாக நிக்குது பாஜக. மூன்றாவது, அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு விலகலான்னு நினைச்சாலே சிக்கல் அதிமுகவுக்கு அதிகரிக்கும். நான்காவது, இது எல்லாத்தையும் அமித்ஷாவுடனான உரையாடல் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி பேசி தீர்த்து கொள்ள முடியுமே தவிர பொதுவெளியில் பேசுவதால் இந்த பிரச்சனை தீர போறதில்லை. 4 கேள்வி மொத்தமா கேட்டீங்க சார். ஒன்னா நான் சொல்லிடுறேன் சார். ஏன்னா தொகுதிகள் எண்ணிக்கை, இடங்கள் தீர்மானிக்க போறது பாஜக தான். 100% இல்லை. அடுத்து அவ்வளவுதான பதிலு? சரி, கூட்டணி ஆட்சி டெல்லியில திரு அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பு முடிஞ்ச ஒரு சில நொடிகள்ல அவர் ட்வீட் பண்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி விரைவில் அமையும். தொடக்க புள்ளியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புள்ளியில சரியா நிக்கிறாங்க, உறுதியா நிக்கிறாங்க பாஜக. 2029க்காக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆனால் மாநில கட்சி 2026க்காக திட்டமிடுகிறது. அவ்வளவுதான் சார். 26 இதுல தானே கூட்டணி ஆட்சின்னு ட்வீட் பண்ணாரு. அப்பவும் அதானே பேசுறாங்க. வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை அமித்ஷா 4 முறை சொல்லிட்டாரு, அதுதான் உறுதிப்பான நிலைப்பாடுன்னு சொல்றாரு. அப்புறம் 29க்கு அதை வந்து பாஸ் பண்ணா நீங்க இந்த மாநில கட்சியில நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாங்கிற இதை அவங்க பாத்துக்கிறட்டும். என்னதான் 200 வருஷ கட்சியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதே நிலையில் தான் இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அடுத்து சார், மூணாவது கேள்வி, பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரலான்னு அதிமுக நினைச்சா அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால உங்களுடைய எல்லா வேலைகளையும் தெரிஞ்சுதான் தமிழர்கள் 70% வாக்குகள் வந்து இங்க யாருக்காக ஓட்டு போடுவாங்க? திராவிட கட்சிகளுக்கு தான் போடுவாங்க. திராவிட கட்சிகளில் சில முரண்பாடுகளும் சிக்கல்களும் ஊழல்கள் இருக்கத்தான் செய்யுது. அதற்காக அவர்கள் செய்த திட்டங்கள் மக்கள் மனசிலிருந்து மொத்தமா ரப்பரை வச்சு அழிச்சிட முடியாது. அந்த கனவோட நீங்க வந்தீங்கன்னா அது நடக்காத காரியம் நான் பார்க்கிறேன். இல்ல கூட்டணி தொடர்ந்தாலும் நடக்காதா, இல்ல கூட்டணியை தொடராம போனாலும் வாய்ப்பு இருக்கு? அது சார், நீங்க இப்ப கேக்குற கேள்வி சிக்கலான கேள்வி. அதெல்லாம் துணை கேள்வி. அது அல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதுல நாம் பதில் முடியாது. பாஜக அதுதான் கேக்குறேன். பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு, அதுல மாற்றமே இல்ல. ஆனா கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமே இல்ல. இன்னொரு கட்சி மேல ஏறி சவாரி செய்யணும் என்று நினைத்தால் தமிழ்நாடு அது ஏத்துக்கிறாது. அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சரி. இதுல திருத்துறைப்பூண்டியில பல இடங்கள்ல பேசும்போது முதல்வருக்கு பதில் சொல்ற மாதிரி, எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி, இடதுசாரிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி, விசிகாவுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசுறதை விட்டு டெல்லியில போய் திரு அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பை நடத்தி இது கூட்டணி ஆட்சியா இல்லையா, நான் தான் முதல்வர் வேட்பாளரா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு உரையாடலை நடத்தினால் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு திரு நித்யானந்தன் நம்புறாரு. ஏன் அதை செய்யக்கூடாது?
தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி தலைமையிடம் வந்து நம்ம லாய்ட்ஸ் ரோட்டில் ராயப்பேட்டில் தான் இருக்குது. ம். தமிழக மக்கள் தான் அதிமுகவை அடுத்த ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வரக்கூடிய வாக்காளர்கள். ஆகையினால இதை விட்டுட்டு டெல்லியில போய் பேசணும் என்று நீங்க அந்த மாதிரி முடிச்சு போடுவதே டெல்லியில தானே பேசுறாங்க, அது தவறுன்ற. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு மாநில கட்சி அதிமுக தலைமையில் நீங்கள் அரசியல் இலக்கணம் நிறைய தெரிஞ்சவங்க, ஆனா மாநில கட்சிக்கு கொஞ்சம் தான் இலக்கணம் தெரியும். ஆனாலும் ஒரு மாநில கட்சி தலைமையில நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொன்னா அது மாநில கட்சியின் தலைமை அலுவலகத்துல தான் செஞ்சிருக்கணும். அப்படித்தான் நான் பாக்குறேன். அப்படி நான் இப்படி யோசிக்கிறேன். 2021 நீங்க வந்து அந்த இன்னொரு கட்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க என்று ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தனியார் விடுதலையா உட்கார்ந்து பேசுறீங்க? டெல்லிக்கே அழைச்சிட்டு போய் பேசியிருக்கலாமே. அப்போ நீங்கள் செய்த தவறு என்பது ஒரு மாநில கட்சியை ஓரங்கட்டிட்டு இது முடிச்சுறேன். இந்த ஈர்ப்பு சக்தி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஈர்ப்பு சக்தி என்பது வார்த்தையில் இல்ல, செயல்பாட்டில் இருக்குது. சுற்றுப்பிரயாணம் போவேன் அப்படின்னு சொன்னாரு, இன்னைக்கு போறாரு. கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறாரு, அந்த செயல்ல தான் இருக்கு. அப்படிதான் பார்க்கலாம். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் அவங்க போகிற போது திமுக என்ன சொன்னா சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்றாங்க. ஆனா அது பயத்தின் வெளிப்பாடு. தமிழ்நாட்டில் ஓடுற அரசு பஸ் பூரா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது ஏழைகள் பயணிக்கக்கூடிய பஸ். அதுதான் இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஏழைகளுக்காக அந்த அதிமுக செயல்படும் என்பதை நான் பார்க்கிறேன். திருநித்யானந்தம் சொல்லுங்க. இடைவெளி. இந்த கூட்டணியை கண்டு திமுக பயப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றது உண்மைதான். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொன்னார். நீ போய் டெல்லியில பேசிட்டு கூடாது, அவங்கள ராயப்பேட்டா கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு. அது எடப்பாடியை குறிப்பிடுத்துப்பார். நான் அறிவுரை சொல்லல சார். இருங்க, கடந்த முறை லீலா பேலஸ்ல பேசினாங்க. அப்ப எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டார். கடந்த முறை அவர் முதலமைச்சர், அவர் சொல்வதற்கு ஒரு மரியாதை இருக்கணும். அதுக்காக ஒரு உள்துறை அமைச்சர் அங்க வந்து பேசினாரு. கட்சியின் தலைவர் தானே அவர். கட்சியின் தலைவர் வேறங்க. முதலமைச்சர் என்பது வேறு, ஆட்சியில தலைவரா இருப்பது என்பது வேறு. சரி. அதனால நீங்க இதே ஸ்டாலின் அவர்கள் தெரு தெருவாக போய் மக்களிடத்தை கூடும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருந்ததா? முதலமைச்சர்ங்கிற போது அதுக்குள்ள ஒரு மரியாதை தெருவாக என்று சொல்ல வார்த்தையை நீங்க மக்களை சந்திக்கும் போது புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. அதனால இவர் டெல்லிக்கு போய் பேச தப்புன்னு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை எடப்பாடிக்கு சொல்லியிருக்காரு என்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். திரு ரவீந்திரன், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் 19% வாக்குகள் தான், என்டிஏ இங்க வளர்ந்துருக்கு, பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசுறது அதிமுகவுடைய வாக்குகளை கூட்டணியா வாங்குறதுக்கு உதவி செய்யுமா? அவங்க தானே வாக்களிக்கணும், ஜெயிக்க வைக்கணும் பாஜக வேட்பாளர்களையும் சேர்த்து. நிச்சயமா அதுல கூட்டணியோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் ஜெல் ஆகலை. அது ரெண்டு பேருக்கும் திருப்தி அடிக்கூடிய அளவுக்கு ஒரு சீட் ஷேரிங் முடிஞ்சாதான் அது ஜெல் ஆகணும், ஆட்சிக்கு வரணும். அப்புறம் தானே ஆட்சி அதிகாரத்துல பங்கு குறித்து பேசணும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு நான் சொல்லல, நான் சீட் ஷேரிங்க மட்டும் தானே சொல்றேன். ஆட்சி அதிகாரம்ங்கிறது சும்மா ஒரு போக்கஸுக்கு, நம்ம ஜெயிக்க போறோன்னு ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்கு எல்லா கட்சிகளும் செய்யறதுதானே. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? பட் அந்த மெட்டீரியல் இதுங்கிறது யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறது தான். அந்த 2 தடவையும் சீட் தகராறுல தான் அந்த அணி உடஞ்சதுங்கிறதும் உண்மை. அவர் 5% தான் அன்னைக்கு நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை சீட்டு கேட்டாரு. அதெல்லாம் பன்னீர்செல்வம் கொடுக்கலான்னாரு. அதெல்லாம் முடியாதுன்னு அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அண்ணாமலை 5% எடுத்து காட்டினாரு. அதுக்கு பிறகு 6 எம்பி சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னாரு. அண்ணாமலை 12 வேணும்னு கேட்டாரு. அது 6ஐயும் 12ஐயும் பிரிட்ஜ் பண்ண எவ்வளவுதான் மனசுல வச்சிருக்காங்க பாஜக? இவ்வளவு கேட்கலான்னு தோராயமா கேட்கிறேன். இல்ல, அதுல இன்னும் யாரெல்லாம் வாராங்க? இதுல ரொம்ப முக்கியமான கட்சி அன்னைக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த கட்சிக்கு தான் இதுவரை பெரிய கட்சின்னு சொன்னார். எந்த பெரிய கட்சி ஆந்திராவில் இருக்கோ, ஒரிசாவில் இருக்கோ, பெங்கால இருந்தவர் நமக்கு தெரியல. அவர் இதுவரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கட்சியை பேசினார்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தான். ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் அவர் வந்து என்டிஏக்குள்ள பாமக இருக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்காங்க. ஆனா அவங்களே பாமகவே இதை ஒத்துக்கலையே. நாங்க இவர் பாமக பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறதா உண்மை. அதான் காலேஜ் ஸ்பேட் பாமக இல்லாம 90 தொகுதியில் அவரால் ஃபைட் பண்ண முடியாது. அதனால அவர் பாமகன்னு சொல்லி நம்ம கிட்ட பாமக வருவாங்கன்னு சொன்னாப்ல. அதுக்குதான் அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு 4 மந்திரி வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கும் அவங்க நிலைப்பாடு வந்து கூட்டணியை வரப்போறாங்கிறது. விழுப்புரத்தில் அவங்க நிலைப்பாடு விழுப்புரத்தில் அவங்க நிலைப்பாடு வந்து 10.5 ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ எடுத்து போறாங்க. அவங்க எடப்பாடி கூட்டணியில லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஓகே, திருமிகு லட்சுமி, இந்த கூட்டணி விவகாரம் பேசிட்டே இருக்கிறாங்க இல்லையா? கூட்டணி ஆட்சிங்கிறது இது கூட்டணியை தக்க வைக்கிறத நோக்கி அடுத்தடுத்த கட்டங்கள்ல நகருமா, இல்ல அது வேறு சிக்கலுக்கு கொண்டு போய் சேர்த்துருமா? இல்லை, இது கூட்டணியை தக்க வைக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி
முயற்சிக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை மாற்றி பேசுறதுக்கும் அவங்க தயாராக இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கட்சிக்குள்ளாக இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னா இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டு ஒருவேளை வேறு ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிமுக தரப்பில் இருக்கிறது. இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு அல்லது உறுதி செய்வதற்கு முன்பு விஜய் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக நிறைய செய்திகள் வெளியானது. பாமகக்குள்ளது வெளிப்படையா கொடுத்த முக்கியத்துவம். விஜய் கட்சி எல்லாமே கேஷியங்கள், ஆதாரமற்ற தகவல்கள். ஆதாரமற்ற தகவல்களாக இருக்கலாம். அதை அதிமுகவோ இல்ல விஜயினுடைய தரப்பில் இருந்தோ பாமக தெளிவா தெரியுதா? பாமக ஒரு கட்சி இல்லன்னா 97 ஃபைட் பண்ண முடியாதுங்கறத எடப்பாடியே ஒத்துக்கிறாரா? நான் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வரல. விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக நடத்தியது உண்மை. ஏன்னா அவங்க யாருமே அதை மறுக்கவே இல்லை. எந்த செய்திகள் வந்த போதும் அதிமுக தரப்பிலிருந்து எந்த கட்டத்திலிருந்தும் அதற்கு மறுப்பு வரவில்லை. இன்னைக்கு ரவீந்திரன் வேகமா பேசுற அளவு கூட அவங்க அன்னைக்கு பேசல. அப்போ பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அது ஒருவேளை திரும்ப அந்த பேச்சுவார்த்தையை ரினியூ பண்ண முடியுமா அப்படின்ற எண்ணம் அதிமுக தரப்புல இருக்கிறதும் உண்மை. ஆனால் விஜயோடு கூட்டணி அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கிறார். அதுதான் ரவீந்திரன் பேசும்போது சொன்னது கூட, ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர் வேணும்னா திரும்பவும் விஜய் உள்ள கூட்டிட்டு வரணும். இப்போ அங்கேயும் அவங்க லூஸ் பண்ண தான் போறாங்க. அதிமுக அவங்களோட தன்மையை இழந்து அல்லது அவங்களுடைய பலத்தை இழந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகே கம்ப்ளீட்டாக அதை இழந்துட்டாங்க. இனி அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான போராட்டம் தான் இப்போ திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சு. ஐயா பேசும்போது சொன்னாங்க, அதாவது இந்த கோயிலில் சுண்டல் கொடுப்பாங்க, அது மாதிரி பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு. கோயிலில் சுண்டலை பிரிச்சுக்கலாம், கோயில் சொத்துக்களை பிரிச்சுக்கிற முடியாது. சிவன் சொத்து, அவ்வளவுதான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேச கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு